மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்று மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயம் இல்லையே. எங்கள் அடைக்கலமே, இனி பயம் இல்லையே. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கரங்களை தட்டி தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் சத்தமை சொல்லுங்க. ஆமென். எனக்கு வேற ஒன்று தேவையில்லை, என் தேவனை துதிப்பது மாத்திரம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீரரின் கால்களை கழுவவர், என் உள்ளம் கழுவிடுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? கால்களை கழுவினவர், செந்நீரின் உள்ளம் கழுவிடுமே. பாரு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ சொல்லுங்க, சொல்லுங்க. பாரில் எனக்கு உணர்ந்து சொல்லுங்க, எனக்கு இது தவிர வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தாருமே. கேளுங்க பார்க்கலாம். துன்பங்கள் தாங்கிட வேலன் தாருமே. பாரில் எனக்கு ஓ உயிருள்ள வரை நீ சொல்லுங்க. பாரில் எனக்கு ஓ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயா ஆமென், ஆமென். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கேளுங்க ஒரு விண்ணப்பமாக. ஆமாப்பா, பரிவாக என்னை சேர்க்க ஓ பாரில் எனக்கு உயிருள்ள புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு ஆமென், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஒன் மோர் டைம். பாரில் எனக்கு ஆமென், உயிருள்ள வரை நீ ஆமென். பாரில் எனக்கு வேறென்ன, உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான்
கொண்டாடுவே என்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பு பாதராதே. சொல்லுங்க, ஆமாண்டவரே. என்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பே கண்மணி போல் காக்கும் கரங்களே என்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களே என்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைக்கா இன்று தாங்கிடு தாம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்று தாங்கிடும் ஆமே நாமமே. நீ என்னை துதி செய்வா. சொல்லுங்க, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. நீங்க சொல்லுங்க விசுவாசத்தோடு, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசருக்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசருக்கு நீதியவர். என்னை துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள் என்னை தாங்கிடுவதற்காக, என்னை நடத்துவதற்காக, என்னை உயர்த்துவதற்காக அல்லேலூயா என்று தாங்கிடு. ஆமே இன்ப இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே எதை குறித்தோம், எந்த காரியங்களை குறித்தோம், எந்த நேரங்களை குறித்தோம் ஆமென் சோர்ந்து போய் ஆமென் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு அரணே. நெஞ்சமே ஏன் அஞ்சக்கூடாது, ஏன் சோர்ந்து போகக்கூடாது, ஏன் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்றார். ஓ தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக்கொள். சொல்லுங்க பார்க்கல, விசுவாசியே விசுவாசியே ஓ விசுவாசியே சொல்லுவோமா விசுவாசியே ஆமென் விசுவாசியே நீ ஏனென்றால் விசுவாசத்தால் நீதி சதமகரல பாபா ஆமாப்பா விசுவாசத்தால் நீதி என்றும் பிழைப்பா. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றை காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றை காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடு. சென்று சொல்லலாமா விசுவாசியே ஓ விசுவாசியே சததரபா விசுவாசியே விசுவாசியே நீ ஓ விசுவாசத்தால் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தால்
என்றும் என்றும் பிழைப்பார். சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் சொல்லுவோம். சுத்தம் விரும்பும், எஸ் ஆமென், விரும்பா அசுத்தம் யாவும். பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. மீன் கேட்டாய் பாம்பை அருள்வாருண்டோ, கள் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டாய் பாம்பை அருள்வாருண்டோ, கள் தின்ன கொடுக்கும் பெற்றோர். பொல்லாத கூட செய்திட்டா, நற்பீட நலம் அருள்வா. பொல்லாத கூட செய்திட்டா, நற்பீட நலம் அருள்வா. பாரு பாரு தந்தையை எங்கள் உள்ளத்தை யாரும் காண உள்ளட கோலத்தை பாரு. சொல்லுங்க ஆமாண்டவரே. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து கேளுங்க கேளுங்க கேளுங்க. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள். இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. எனக்கு ஒரு துணை வேண்டும், எனக்கு அந்த சேனையில் கர்த்தருடைய துணை வேண்டும். சக்திகள் என் ஜீவன் இல்லை எங்கிலோ, பரிசுத்தமென எழுது. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது? எனக்கு எத்தனை பேருக்கு வார்த்தையை சொல்ல முடியும்? ஆமா, திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுவோம். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் ஜீவன் அந்த எல்லை முடிகிற வரைக்கும், அந்த நாட்கள் இருக்கிற வரைக்கும், ஓ தேவனால் ஒரு பெயர் பெறப்பட, அது பரிசுத்த, அது உத்தம, அது உண்மையுள்ளவன் என்ற பெயரை நான் ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்ள என் ஜீவன், என் ஜீவன், ஓ பரிசுத்தமென ஆமே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியை ஆரோபியை இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் அறிவோ. ஆரோபியை இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம். ஒரு ஸ்டான்ஸா பாட பாரும். பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளடகோ. உள்ளத்தை யாரும் காண உள்ளடகோ. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து ஆமென். பரிசுத்த மனம் நொந்து மனம் நொந்து இயேசுவே, எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணாண்டவரே. மனம் நொந்து. எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன என்ன என்ன? ஓ ஹalleluya. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். ஓ ரிமஹதரமஹஷதே ரிகபஷதரபபா ரிமஹதரஷதரகே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை நல்லா தட்டி சத்தமா வாய்களை திறந்து ஓ ரபகஷதரபகதரபா ரிமஹலதரலதரபா ரிபதா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. என் நாட்கள் இருக்கிற வரைக்கும், என் ஜீவியம் இருக்கிற வரைக்கும், ஆமா எனக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட வேண்டும். அது என் ஆண்டவர் கொடுக்கிற பெயர், அது என் ஆண்டவர் கொடுக்கிற பெயர். அந்த பரிசுத்தர், உண்மையுள்ளவர், உத்தம என்ற பெயர் என் ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய
செய்வீராக. அதுதான் என் வேண்டுதல், அதுதான் என் தாகம், அதுதான் என் வாஞ்சை, அதுதான் என் ஏக்கம், அதுதான் என் பெருமூச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்றீங்க? ஆமென்ங்கற வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. ரிபாஹா ஷெதரே ரிகாலா ஷதலதரபலபரபா திரலபா ஷதலதரபலபகதரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமா, இந்த உலகத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேர் என்னங்க. ஆமா, உலக பிரகாரமா உறவுகளை வச்சு ஒரு பேர், சில கேரக்டரை வச்சு சில பேர். ஆமா, மாமா மச்சான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அது உறவுகளை வச்சு. ஆமாம், இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நம்ம கேரக்டரை வச்சு, அவன் கஞ்ச பிசினாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி? இதெல்லாம் ஒவ்வொருத்தங்க சொல்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்குறார். அவர்கிட்ட மனுஷன்ட்ட நடிச்சிடலாம், ஸ்கூலில் போய் ஒரு மாதிரி நடிச்சிடலாம், காலேஜில் போய் ஒரு மாதிரி நடிச்சிடலாம், ஆஃபீஸில் கம்பெனியில் போய் ஒரு மாதிரி நடிச்சிடலாம், சொந்த பந்தங்கள் உறவு முன்னாடி ரொம்ப க்ளோஸ் ஆனவங்ககிட்ட ஒரு மாதிரியும், நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்க்குறவங்ககிட்ட ஒரு மாதிரியும் நம்ம நடிச்சிடலாம். நீண்ட நாட்கள் பார்க்குறவங்ககிட்ட எப்படி பேசுவோம்? அப்புறம் எப்படி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா அப்படி பேசுவாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட என்ன பேசுவாங்க? உன்னைத்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், இத்தனை கூட்டம் இருந்தாலும் உன்னை தான் நான் பார்த்துட்டேன். என்ன அவன்கிட்ட போய் இந்த பந்தாவா பேசுகிறதெல்லாம் நடக்காது, முடியாது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ். ஆமாம், நடிக்க முடியாது. அதுபோல் ஆண்டவர்கிட்ட நடிக்கவே முடியாது. அல்லேலூயா. பாதாளமே அவர் பார்வைக்கு பிரதியட்சமாக இருக்குதாமா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்மளை ஆண்டவர் நல்லா பார்க்குறார். இப்போ அவரு நம்மளை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவார்? அவரு நம்மளை என்ன பேர்? நான் தான் சொல்லிட்டேன், அவர் நடித்தா அவருக்கு தெரிஞ்சிடும், நடிக்கவும் முடியாது. நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். சில பேருக்கு மனைவிக்கு தெரியும். என்னங்க, கணவர் எப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒரு பேர் வச்சுருப்பாங்க, மனைவி எப்படின்னு சொல்லிட்டு கணவர் ஒரு பேர். உங்களுக்கு தெரியாது, அவர் சொல்ல மாட்டார். உங்களுக்கு தெரியாது. ஆமாம், உங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள என்ன வச்சுருப்பாங்க? ஏதாவது ஒரு பேரை வச்சு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் இல்லாதப்போ சொல்லி கூப்பிடுவாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்நேகிதனேன்னு கூப்பிடுறார். ஆபிரகாமை பார்த்து என்னங்க, தாசனாங்க யோபு, தாவீது, இதெல்லாம் பாருங்க, அவர் ஒரு பேரை முன்னாடி வச்சுக்கிட்டார். மோசே, மோசேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, என் வீட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் அவன் எப்படி தெரியுமா இருப்பான்? உண்மை உள்ளவனா இருப்பான். அப்புறம் அவனை போல சார்ந்த சொருபியை நான் பார்த்ததே இல்லைங்கிறார் ஆண்டவர். என்னங்க, யோபை குறித்து சொல்றாரு, பூமியிலேயே ஒருத்தனும் இல்லையாமா. எங்கிருந்து வர? சுத்திட்டு வரையா? யோபு பார்த்தியா? கண்டிப்பா பார்த்துட்டு தான் வரேன். என்ன ஏதாவது ட்ரை பண்ணியா? எங்க ட்ரை பண்றது? நீங்க தான் வேலி அடிச்சு வச்சிருக்கீங்களே. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா அவங்கள வேலி அடைச்சுக்கிறார். அவங்கள வேலி அடைச்சு என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். பிசாசே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் பெயர் வச்சு கூப்பிடணும் நம்மளைய. ஒன்னையும் மறக்க மாட்டாராமா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதன்னு சொன்னேன், அடுத்து சீஷர்னு சொன்னேன், இப்போ நான் உங்களை எப்படி தெரியுமா கூப்பிடுறேன்? பிள்ளைன்னு கூப்பிடுறேன். என்னங்க, நமக்கு சுதந்திரம் இருக்குது, நமக்கு உரிமை இருக்குது. என்னங்க, நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய சுபிகார புத்திர அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவர் அப்பான்னு கூப்பிடுறது. இனி அடுத்து இதை காட்டிலும் இன்னும் க்ளோஸா போறோம். என்ன தெரியுமா? ரொம்ப க்ளோஸ். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், நித்திய விவாகத்துக்கு என்று உங்களை நியமித்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்றதுக்காக வராரு. பரலோகத்தில் 7 வருஷம் என்னது ஆட்டுக்குட்டியானுடைய அவர் மனவாளன், நம்ம மனவாட்டி. 7 வருஷம் அங்கே சூப்பராக இருக்கும். நம்மளாம் மனவாட்டி. என்னங்க, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போயிடுவோம்ல. ஆமாம், அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். நம்மளாம் மனவாட்டியாக உட்காந்துட்டு இருப்போம். கெஸ்ட் வருவாங்க. மோசே வருவார். அவர்லாம் யாருங்க? கெஸ்ட்டு. இப்போ நம்ம போய் கெஸ்ட்டாக தான் கல்யாணத்துக்கெல்லாம் போனோன்னா, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சுல, இப்போ நம்ம போனால் கெஸ்ட்டாக தான் போகணும். போனால் என்னவே எதையவே பார்த்துட்டு இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருடைய பார்வையும் எங்கே தெரியுமா இருக்கும்? நம்ம மேலே தான் இருக்கும்.
இவன் விசுவாசத்தை காத்துக்கிட்டான்ப்பா, பரவாயில்ல. இந்த உலகத்தில் 2024, 2025, 2023 எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இத்தனை போராட்டம் வந்துச்சு, விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, நல்ல போராட்டத்தை போராடினாங்க. இன்னைக்கு அவங்க பாரு அப்படியே அலங்காரமா ஆண்டவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளே அப்படியே பார்ப்பாங்க. அல்லேலூயா. அவங்களை அப்படியே கொண்டு போயாச்சு, அப்படியே கல்யாண வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசம், அதுக்காக தான் இவ்வளோ பாடு, அதுக்காக தான் இத்தனை காரியம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பேரை கர்த்தர் என்ன பண்ணுறார் நமக்கு வச்சு ஆண்டவர் அழைக்கணும். ஆமாம், அதுக்கு தான் இத்தனை காரியம் போச்சு. ஆமென். ஆண்டவர் நம்மளை ஒரு பெயர், சில பெயரை வந்து எப்போ வைப்பாங்க தெரியுங்களா? செல்ல பெயர் எப்போ தெரியுமா வைப்பாங்க? முன்னாடியே சொல்லிட்டேன், செல்ல பெயர். யார் செல்லமாக இருக்கிறாங்களோ அவங்களதான் என்ன பண்ணுவாங்க, அப்படி வச்சதே கிடையாதா? சொன்ன கூப்பிட்டதே கிடையாதா? மனைவி கூப்பிட்டதே இல்லையா? கணவனை கூப்பிட்டதே இல்லையா? செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் இருந்தாலும் அது நடுவில் என்ன பண்ணுவாங்க, செல்ல பெயரை அவனை கூப்பிடுவாங்க. அது அவங்கள நேசிக்கிறது. அது போல் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறபடினாலே நல்ல பெயர்களை வச்சு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. நம்ம பெயரை கூப்பிட்டாலும் அதுக்கு முன்னாடி இன்னொரு செல்ல பெயரை வச்சு என்ன பண்ணுறாருங்க, கூப்பிடுகிறாரு. அப்படி இல்லைன்னா அந்த உறவுக்குள்ளே நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்த போகிறோம். 12 மாதங்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஏராளமான நன்மைகள் நம்மை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து பலப்படுத்தி, ஆபத்துகள் வராதபடி, சோர்வுகள் வராதபடி, கஷ்டங்கள் வராதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறார். மற்ற நபர்களுக்கு வந்ததை நமக்கு வராதபடி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, பாதுகாத்திருக்கார். சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மையப்படுத்த இன்ட்ரோ கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நல்ல சத்தமாய் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக சதரவா கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனை பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக சொல்லுங்க அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம்.
வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து சொல்லுங்க. வாதைகள் என்னை செட்டைகளாலே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்மை மாற ஒரு நாளும் மறவாதவர், ஒரு நாளும் விட்டு விலகாதவர், அவர் கிருபையை விட்டு நம்மை எடுக்காதவர். நன்றி 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 நன்றி. அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீர் நேரத்தில் என்ன செய்வோம் என்று திகைத்த நேரத்தில் என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக சொல்லுவோம் சொல்லுவோம் அன்னை மறவா. கர்த்தர் செய்த நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஒரு நாள் ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகாத தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. ஷதரவா கர்த்தர் செய்த சூளை நெருப்போ அவர் என்னை காட்டிடுவார். சிங்கக்கேபியோ சொல்லுங்க சொல்லுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் என்னை காட்டிடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் மாத்திரம்தான் என்னை காக்கிறவர், அவர் மாத்திரம்தான் என்னை உயர்த்துகிறவர், அவர் மாத்திரம்தான் என்னை பலப்படுத்துகிறவர், அவர் மாத்திரம்தான் என்னை தப்புவிக்கிறவர். எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும், எந்த நெருக்கடிகள் இருந்தாலும், ஆமென், எந்த சிறைச்சாலை அனுபவமா இருந்தாலும் அவர் என்னை காக்கிறவர், அவர் கரத்தினாலே என்னை தூக்கி எடுக்கிறவர். ஓ ஹalleluya. சிங்கக்கேபியோ அவர் என்னை காக்கிறார். ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்று. எத்தனை பேர் விசுவாச அறிக்கையா சொல்றீங்க? அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே வந்திருப்பதால சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் சொல்லுங்க. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே சிங்கக்கேபியோ அவர் என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த நெருக்கடிகள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தர் என்னை காக்கிறவர், அவர் என்னை காக்கிறவர், அவர் என்னை தூக்கி எடுத்துகிறவர். ஆமென். சிங்கக்கேபியோ ஹalleluya. சிங்கக்கேபியோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்
சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே, சாத்தானை விழுங்குவே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே. சொல்லுங்க, அவரே என்னை, ஆமென் ஆமென், அவரே சொல்லுவோம், அவரே என்னை சிங்க கேபியோ. அவர் என்னை நல்ல கையை தட்டி சத்தமா, ஆமாண்டவரே, எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் என்னை சிங்க கெவி மேற்கொள்ளாது, என்னை சிங்கங்கள் மேற்கொள்ளாது, என்னை கரடிகள் மேற்கொள்ளாது, என்னை கோலியாத்து மேற்கொள்ள முடியாது. எதிராய் காணப்படுகிற யோர்தான்கள், எதிராய் காணப்படுகிற எரிகோ கோட்டைகள், என்னை மேற்கொள்ளணும் நினைக்கிற எல்லா எதிரிகளுக்கும் மேலாக என் தேவன் ஒரு ஆளுகை கொடுத்திருப்பதற்காக சிங்க கேபியோ வாய்களை திறந்து சொல்லுங்க, சிங்க கேபியோ. ஆமென் 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 ஆமென். நல்ல கையை தட்டி கண்களை மூடி, ஆமென். கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை காக்கிறவர். வலது பக்கத்தில் நிழலாகவோ, ஆமென், எனக்கு முன்னாகவோ எனக்கு பின்னாகவோ எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் என்னை காக்கிறவர். ஆராதனை உமக்கு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நல்ல கையை தட்டி கண்ணை மூடி. ஆமா, யாரு கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். ஆமா, கர்த்தர் நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. ஆமா, இந்த 12வது மாதத்துல நன்றி சொல்ல வந்திருக்கிற நம்மளை ஆண்டவர் நிரப்புகிறாரு. ஒரு புதிய பலனால, ஒரு புதிய வல்லமைனால, கர்த்தர் தருகிற அந்த அபிஷேகத்தினால. ஓ எஸ் எஸ், இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அநேகருக்கு வர முடியாதபடி தடைகள், ஆனா கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரா? ஒரு பெரிய நோக்கம் இந்த காலையில வச்சிருக்கிற உங்களை குறித்து. ஆமென். ஓ ராகா பாபா பாபா ஷதரமே. ஆமென் 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 ஆமென். ஆராதனை. ஓ இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க, எப்பெல்லாம் நான் பலவீனப்படுகிறனோ அப்போதெல்லாம் நீங்க சொல்றீங்க, என் கிருபை உனக்கு போதும். ஓ இயேசு ராஜா. ஆமா ஆமா ஆமா, எதற்கு நான் பயப்பட போக தேவையில்லை. இயேசு ராஜா. பிசாசு நினைச்சிருப்பா, இந்த பலவீனத்தை கொடுத்தா இவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, இந்த சுகவீனத்தை கொடுத்தா இவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, ஓ இந்த பிரச்சனை கொடுத்தா இவங்க பலவீனப்பட்டு போயிருப்பாங்க நினைச்சிருப்பா. நான் சொல்றேன், ஆண்டவரே இயேசு ராஜா. ஆமென். எதற்கு பயம்? நல்ல செய்தி சொல்லுவோம். ஆராதனை. ஓ ஆராதனை. ஓ ஆராதனை. ரபா பாபா கரலா ரபா கரலா. எஸ் ஃபாதர். ஆராதனை உமக்கே. வாய்களை திறங்க வாங்கலாம், வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஆராதனை ஆராதனை உமக்கு ஒருவருக்கு, உமக்கு ஒருவருக்கு, உமக்கு ஒருவருக்கு. ஓ ரிமேஹே ரிகாஷாதா ரிகேபேதரமே ரிமஹாதரா ரிகமஷதரபோ ரிபதானதே ரிகதரலதரபோ ரிகாஷதரபா ரிமஹாதுரலதரபோ ரிமஹோதனே மேகதரே. ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுவோம் சொல்லுவோம், எனக்குன்னு ஒரு நாட்கள் வச்சிருக்கீங்க, அது வரைக்கும் உண்மை. அது மாத்திரம் அல்ல, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடும். இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, ராஜா நீ செய்த. ஓ இயேசு ராஜா, என் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக, என் வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்காக, என் வாழ்க்கையில செய்த அதிசயங்களை, என் வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிற, நடத்தி கொண்டு வருகிற, தந்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக
சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லா நாவுகளும் இந்த வார்த்தையை சொல்லட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில எஸ் ஃபாதர், எஸ், ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, வாய்களை திறங்க பார்க்கலாம். ஓ சகோதரியே, கர்த்தர் உன்னை நிரப்ப வச்சிருக்கிறார். உன் வாயில புதிய பாஷை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உன் வாயில இப்போ ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். சோர்ந்து போனதாய் அல்ல, பலவீனப்பட்டதாய் அல்ல, இதுவரை பலவீனப்பட்டதாய் இருக்கலாம். இந்த 12வது மாதத்துல இந்த நாளிலே கர்த்தர் உயர்த்த ஆராதனை, ஆராதனை. ஓ ராபேகா நோ ஷாதே மஹா ரிகாலா தோரே திராமோ ஷதரமோ ரிபாஹா தெரனதரா திகேனே தெரேகாமோ ரஷதரமா. வாய்களை திறங்க பார்க்கலாம், வாய்களை திறங்க. பின்னாடி இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி, ஆமென், ஆண்கள் நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. எஸ், கம் ஆன் சர்ச். சபையை விட்டுக்கொடு, சபையை விட்டுக்கொடு, சபையை விட்டுக்கொடு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஃபயர் ரீகே மேஹே ரபா ஷதரலரபா திரலதரபலபலபலபலகதரலரபா. ஆமென். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனம் புரியாத பாரம், இனம் புரியாத கவலை, இனம் புரியாத சோர்வு, அநேக கேள்விகள், ஏன் 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 அந்த கேள்விகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ பாபா கரா பாபா ரா ரா பாபா பாபா ரி பாபா 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 ஷதரா பாபா ரிகானா தரா பாபா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தமா நல்ல கரங்களை தட்டி. ஆமென், ஆமென். சும்மா இருக்க வேண்டாம் சகோதரி, மௌனமா இருக்க வேண்டாம் சகோதரா, மௌனமா இருக்க வேண்டாம். ஆமென். சும்மா இருக்கிறதுக்கான நேரம் இது அல்ல, சும்மா இருப்பதற்கான இடமும் இது அல்ல, மௌனமா இருப்பதற்கான நேரமும் இது அல்ல, மௌனமா இருப்பதற்கான இடமும் இது அல்ல. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. எஸ், எஸ். யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, கர்த்தர் உங்களை பெயர் பெயரா பெயர் பெயரா பெயர் பெயரா அழைத்திருக்கிறார். பெயர் பெயராய் அழைக்கிறார். நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவர். மகதரலா மகரபா ரஷதரா மகதரா ரிகமா ஷதரஹே அதிரா கதரலா. ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah. Oh rabe shetere nadaraba. Amen, amen, amen. எப்போலாம் சோர்ந்து போறனோ, எப்போதெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறனோ, எப்போதெல்லாம் எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறனோ, அப்போதெல்லாம் கர்த்தர் என்னோட கூட பேசுறீங்கப்பா. நான் உன்னோட கூட இருக்கிறேன் மகளே, மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அநேகர் உங்களை புரிந்து கொள்ளினாலும், அநேகர் உங்களை சரியா அறிந்து கொள்ளினாலும், நான் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறேன். அன்று சொல்ற, நான் உன்னை நன்றா அறிஞ்சிருக்கிறேன் மகளே, நான் உன்னுடைய வேதனையை அறிஞ்சிருக்கிறேன், நான் உன் போராட்டங்களை அறிஞ்சிருக்கிறேன், நான் உன் கண்ணீரை அறிஞ்சிருக்கிறேன். உன் குடும்பத்தில் பின்னணியில சிக்கி தவிக்கிறது நிமித்தமாய் காணப்படுகிற எல்லா கண்ணீரையும் நான் கண்டிருக்கிறேன். அழுகையின் சத்தத்தை, உன் கூப்பிடுதல் சத்தத்தை ஒரு நாள் ஒரு பொழுது நான் புறக்கணிப்பது இல்லை. ஓ, நான் மறுபடியும் சொல்றேன், அநேக நேரங்களில் ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அநேக கேள்விகளை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாத்துக்கும் பதில் நானே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் பதில் நானே. நானே தான் அந்த பதில், நானே தான்ப்பா அந்த பதில். அந்த பதில் நான் மாத்திரம்தான். உன் மேல ஒரு பெரிய தேவ நோக்கத்தை வச்சிருக்கிறனாலதான், உன் மேல ஒரு பெரிய தேவ நோக்கத்தை வச்சனாலதான் அந்த இழப்பு. உன் மேல ஒரு பெரிய தேவ நோக்கத்தை வச்சனாலதான் அந்த பெரிய கண்ணீர். பதில் நான் தான்ப்பா, ஏன்னு கேட்க வேண்டாம், பதில் நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே,
சொல்லுவோமா? ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. பயந்து போன நாட்கள் உண்டு, சோர்ந்து போய் சூறைச்சலின் கீழே அமர்ந்த நாட்கள் உண்டு, போதும் 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 என்று சொன்ன நாட்கள் உண்டு. இன்றைக்கு நாங்க சொல்றோம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க சொல்றோம், எங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லலாமே. நீங்க எனக்கு ஆதரவா இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்ய என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லை. ஒருவேளை இதுதான் என் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லியிருப்போம், இதுதாங்க என் பிளஸ் பாயிண்ட்னு சொல்லியிருப்போம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இல்லை நான் சொல்றேன், என் ஸ்ட்ரென்த்தே என் ஆண்டவர் தாங்க. சத்தமா சொல்லலாமே. என் ஸ்ட்ரென்த் என்ன? என் வீக்னஸை விடுங்க, என் ஸ்ட்ரென்த்தே என் ஆண்டவர் தான். ஹேண்ட் ரைட்டிங் ஸ்ட்ரென்த், டேலண்ட் எல்லாம் ஸ்ட்ரென்த், அதெல்லாம் சொல்றது போல நான் சொல்றேன், ஆண்டவர் என் ஸ்ட்ரென்த், என் பலன் என் ஆண்டவர் மாத்திரம் தான், என் ஆண்டவர் மாத்திரம் தான். ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் பலன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீ இயேசப்பா, என்னை பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலால். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருந்த என் வாழ்க்கையில, இருண்டு போயிருந்த என் வாழ்க்கையில ஒளிமயமாய் வந்த தேவனே, இப்ப நான் சொல்றேன் ஆண்டவரை பார்த்து, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க சொல்லுங்க, எப்போதும் உமக்காக மாத்திரமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், ஓ எப்போதுமே உமக்காகவே. ஓ இயேசுவே, எரிந்து கொண்டே என் நம்பிக்கை. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தூயவர். ஆமாப்பா, தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா.
சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க. நீங்க சேனைக்குள் பாய்ந்தே மதிலை தாண்டிடுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமாண்டவரே புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு சொல்லுங்க, நான் இருக்கிற வரைக்கும், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உம்மையே நான் உயர்த்துவேன், உம்மையே நான் வாழ்த்துவேன், உமக்காக மாத்திரமே நான் இருப்பேன் ஆண்டவரே. சத்தமா 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 புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து உம்மை, உம்முடைய மகத்துவங்களை, உம்முடைய மகிமைகளை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க துதிக்கு பாத்திராரே, ஆறுதல் நீதாரையா, துதிக்கு பாத்திரரே, குடிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் ஆமாண்டவரே என்னை பெரியவனாக்கினீரே. சொல்லுங்க, வாட்டி எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். உண்மையா எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என் குடும்பத்துக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், என் குடும்பத்துக்காக சொந்தத்துக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், ஆமா ஆமா ஆமா, நான் உழைச்சது போதும், எனக்காக, என்னை அழைத்த தேவனுக்காக, என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்காக நான் எரிந்து கொண்டிருப்பேன். ஓ சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை வாயில வரட்டும், இந்த வார்த்தை வாயில வரட்டும். நான் கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருப்பேன், நான் கர்த்தருக்காக எரிவேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வெளிச்சம், ஆமென், என் இருளை மாற்ற அந்த வெளிச்சம், அதை நான் கர்த்தருக்கென்று ஓ ஹalleluya பிரகாசமாக, ஆமென், மலை மேல் இருக்கிற பட்டணமாக, ஆமென், அநேகருக்கு வெளிச்சமாக எரிந்து கொண்டிருப்பேன். எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் நாட்கள் இருக்கும் வரைக்கும் ஷேகே மாதா ரகா ரபா பாபா காரா ரிகா பாபா பாபா காரா ஷதரகர் ஹalleluya. எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே அர்ப்பணத்தோடு இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென், அர்ப்பணத்தோடு இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். சகோதரே சகோதரியே, ஆமென், சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் என் கர்த்தருக்காக எரிவேன். ஆமென் ஆமென் ஆமென். அந்த மெழுகுவர்த்தியை போல, ஆமென், அந்த மெழுகை போல என்னை உருக்கி நான் எரிந்து அநேகருக்கு பிரகாசத்தை, வெளிச்சத்தை நான் தருவேன், நான் தருவேன், எரிவேன் எரிவேன் எரிவேன். ரிமா காதா ரபா பா ரிகா போஷே கே ரே கே ரே ரே ரிகா மாகோ ரிமாஹா தினேகே ரிமாஹோ ராச்சே நே நே மே. ஓ ஹalleluya. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து எல்லா நாவுகளை வரிங்க செய்யட்டும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்க்கிறார். உண்மையா ஆராதிக்கிற ஒரு சிறு கூட்டம் இந்த திருப்பூர் பட்டணத்துல உண்மையா 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 உண்மையா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya பா 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹalleluya ஹalleluya
ஹalleluya நல்ல கரங்களை தட்டி நல்ல நீங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிகாமா ஷதரதரபா திரலபரபா ஷதரதரதரகலதரபா ரிபலதரகலதரதரபலதரபா. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா உண்மையா சொல்லுவீங்கன்னா கர்த்தர் வருகிற நாட்களை கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உண்மையா சொல்ல கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். ஹalleluya ரிகாபா ஷதரதரபா ஓ ரிகேலே ஷதரதரபலதர. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த ஆராதனை முடிவில் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, வணைந்து கொள்ளுங்க. உபயோகமான பாத்திரமா எங்களை உருவாக்குங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், சபையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை விட்டு, உங்களுடைய திட்டத்தை விட்டு நாங்கள் ஒரு நாள் ஒரு பொழுது வழி தப்பி போகாதபடி எங்களை எடுத்து ஆட்கொண்டு பயன்படுத்துவீராக. கிருபையின் கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.